ஃப்ராட் பண்றீங்க நீங்க? எரர்லாம் ஒன்றும் காமிக்கல. அவர் தான் கட் பண்ணிட்டு போறாரு, இவர் தான் கட் பண்றாரு. நோ நோ நோ, நீங்க பொய் சொல்றீங்க. எதுக்கு ஃப்ராட் பண்றீங்க? எதுக்கு ஃப்ராட் பண்றீங்க? 75 ரூபாய் எதுக்கு ஃப்ராட் பண்றீங்க? 300 ரூபாய்க்கு பெட்ரோல் போட சொல்றேன் உங்களை. 225 ரூபாய் கட் பண்றீங்க. அது போடியா நீ ஓபன் பண்ணியா? ஓபன் பண்ணியா? இந்தியன் ஆயில் இல்லாட்டி இந்தியன் ஆயில் நம்பர் கொடு எனக்கு. இந்தியன் ஆயில் நம்பர் கொடு. இது வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பெட்ரோல் பல்க்குங்க. லைவ்ல இருக்கிறவங்க கொஞ்சம் தயவு செய்து பாருங்க. 300 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுற கார்டு கொடுத்தா 225 ரூபாய் கட் பண்றாங்க. கூட இருக்க ஊழியர்கள்லாம் உடந்ததுக்கு கட் பண்றதுக்குலாம் வேலையே கிடையாதுங்க. நான் பாக்குறதுக்குள்ள எப்படி கட்டாச்சு 225 ரூபாய் எப்படி நான் சொல்றேன்? நான் எப்படி கட்டாச்சுன்னு நான் சொல்றேன். இல்ல க்ளோஸ் பண்ணிருப்பாங்க கிடையாது. அதான் ஆஃப் பண்ணி விட்டதான். ஏன் ஆஃப் பண்ணி விட்டாங்க? எதுக்கு ஆஃப் பண்ணி விட்டாங்க? ஃப்ராட் பண்றதுக்கு நாங்க விட்டு போகணுமா? நான் போடவே முடியாது. தயவு செய்து நீங்க க்ளோஸ் பண்ணுங்க. தயவு செய்து க்ளோஸ் பண்ணுங்க. தயவு செய்து க்ளோஸ் பண்ணுங்க. இந்தியன் ஆயிலோட நம்பர் கொடுங்க எனக்கு. இந்தியன் ஆயில் நம்பர் கொடுங்க சார். இந்தியன் ஆயில் நம்பர் கொடுங்க. 75 ரூபான்றது கோச்சிக்க கூடாத விஷயமா சார்? கவனிக்காம இல்ல, ஃப்ராட் பண்ணேன்னு ஒத்துக்கோ. ஃப்ராட் பண்ணேன்னு ஒத்துக்கோ. நான் விட்டுட்டு போறேன். நான் 75 ரூபா உனக்கு பிச்சை கொடுத்தா நினைச்சிட்டு போறேன். ஃப்ராட் பண்ணேன்னு ஒத்துக்கோ. ஃப்ராட் பண்ணேன்னு ஒத்துக்கோ. ஃப்ராட் பண்ணனா ஒத்துக்கிறீங்களா? மாஸ்க் எடுத்துட்டு சொல்லுங்க. ஃப்ராட் பண்ணனா ஒத்துக்கிறீங்களா? சார் தப்பு பண்ணாதீங்க சார். தப்பு பண்றவனை என்கரேஜ் பண்ணாதீங்க நீங்க. எதுக்கு சார்? நான் உங்கள்கிட்ட பார்த்துக்கிட்டே தான் அங்கேயும் பார்த்துட்டு இருக்கேன். நான் எனக்கு எப்படி டைவர்ட் பண்ணுவாங்க, பெட்ரோல் பல்க்ல எப்படி டைவர்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். தப்பு. இந்தியன் ஆயில் நம்பர் கொடுக்கறியா இல்லையா தம்பி? நீ இப்ப இந்தியன் ஆயில் சார் புதுசுனா இந்த ஃப்ராட் பண்ண முடியாது. நீங்க அவனுக்கு துணை போகாதீங்க தயவு செய்து. இந்தியன் ஆயில் நம்பர் கொடு தம்பி. நீங்க நம்பர் கொடு தம்பி. இந்தியன் சரியா? இங்க இருக்க உங்க நம்பர் இருக்கல, கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் இருக்க, எடுங்க. நீங்க பாத்தீங்களா 220 தான் இருந்துச்சு. நீங்க பாத்தீங்களா 220 தான் இருந்துச்சு. எதுக்கு இப்ப 300 ரூபாய்க்கு எனக்கு ஸ்வைப் பண்ணீங்க? 300 ரூபாய்க்கு ஸ்வைப் பண்ணிட்டு 75 ரூபாய் எங்க போறது? யார் அப்பா வீட்டு காசு? எதுக்கு இந்த ஃப்ராட் பண்றீங்க? பாருங்க எத்தனை பேர் நிக்கிறாங்க பாருங்க. இத்தனை பேர் நிக்கும் போது இவ்வளவு ஃப்ராட் பண்றாங்க. பட்டப்பகல்ல மதுரை ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல இருக்க பெட்ரோல் பல்க். இது பல்க் பேர் என்ன? பல்க் பேர் என்ன சொல்லுங்க? பல்க் பேர் சொல்லுங்க சார். இவ்வளவு அசிங்கப்படணுமா நீ? ஒரு 75 ரூபாய்க்கு இவ்வளவு அசிங்கப்படணுமா நீ? 75 ரூபாய்க்கு நீ இவ்வளவு அசிங்கப்படணுமா நீ? யோசிச்சு பாரு. ஒரு நாளைக்கு என்கிட்ட 75 ரூபாய் நீ திருடுறேன்னு சொன்னா எத்தனை பேர்கிட்ட நீ திருடி இருப்ப? நீ யோசிச்சு பாரு. நீ எத்தனை பேர்கிட்ட நீ திருடி இருப்ப? அயக்கத்தனம் இல்லையா நீ? நீ போடுற சட்டை பேண்ட் ஒழுங்கா சம்பாதிச்சு போடு, திருடி போடாத. இந்த அயக்கத்தனத்துக்கு நீங்க துணை போறீங்களா? நீங்க எப்படி நீங்க க்ளோஸ் பண்ண சொல்றீங்க? அப்படி 220 ரூபாய்க்கு பொய் சொல்லாதீங்க சார். நீங்க அவனுக்கு சப்போர்ட் பண்றீங்க, அவனுக்கு துணை போறீங்க. உங்க ஹையர் அபிஷியல்ஸ் நம்பர் கொடுங்க, இல்ல உங்க ஓனர் நம்பர் கொடுங்க, நான் பேசிக்கிறேன். சார் நான் ஒரு அட்வொகேட் சார். நான் ஒரு அட்வொகேட். நான் வண்டியில ஸ்டிக்கர் ஓட்டலன்னா என்ன வேணாலும் செய்வீங்களா? நீங்க ஒரு சாதாரண பப்ளிக் இதை கேட்க முடியுமா? உங்களை அலோவ் பண்ணுவீங்களா? அப்படிங்க எதை கேன்சல் பண்ண? எதை கேன்சல் பண்ணா கம்ப்ளீட்டா லைவ்ல போட்டுட்டு தான் இருப்பேன். நான் ஒரு நாளைக்கு 75 ரூபாய் திருடுனீங்கன்னா ஒரு வண்டியில நீங்க எத்தனை வண்டியில எத்தனை பேர்ட்ட திருடி இருப்பீங்க? நீங்க